ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சாமியார் வந்து தீபா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நீ ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் மிதக்கணும், உன்னால் அந்த பரிகாரத்தை பண்ண முடியுமா அப்படின்வாங்க. எனக்கு எந்த ஒரு பயிற்சி இல்லை, என்னால் எப்படி முடியும் தீபா கேட்பாங்க. அதுக்கு சாமியார் வந்துட்டு, நீ டைரெக்டாக தான் அதில் பண்ணணும்னு கிடையாது, தண்ணியில் மிதக்கிற மாதிரி ஒரு பொருளை வச்சு கூட பண்ணலாம் அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு ஒன்றும் புரியவே இல்லை, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சாமியார் வந்துட்டு, மர பீப்பா ஒன்று சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த மரப்பீப்பா உள்ள நீ உள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் அந்த மரப்பீப்பாவை மூடி வச்சுட்டு 2 சைடும் கயிறு கட்டி யாருன்னா நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட நீ அதை கொடுக்கணும். அவங்க வந்து உனக்கு கயிறை நல்லபடியாக பிடிச்சி வச்சுட்டு அந்த பரிகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை இழுத்து உன்னை வெளியே கொண்டு வரணும். இது இப்படி உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. தீபா பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கும்போது ரம்யா வந்துட்டு, நீ எல்லாம் என்னையா சாமியார் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு இருக்க, அவங்க அத்தை உயிரை காப்பாற்றணுன்னா என் ஃப்ரெண்டு உயிரை விட்டுருவா போல இருக்குது, இந்த மாதிரி பரிகாரம்லாம் செட் ஆகாது, வா தீபா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த சாமியார் வந்துட்டு, ஏய் தீபா, உன் ஃப்ரெண்டு ரம்யா பேச்சை கேட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட அத்தையோட உயிரே போயிடும், நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சாதான் உன்னோட அத்தை உயிரை காப்பாற்றவே முடியும் அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபாவும் நான் பரிகாரத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளேயே அந்த சாமியாரோட தாடி பார்த்திங்கன்னா கீழே அப்படியே வந்துடும். அதை பார்த்து ரம்யா வந்துட்டு, தாடியை ஒட்டியா அப்படின்வாங்க. அந்த சாமியாரும் ஒட்டுவாங்க. 2 பேரும் அப்படியே யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ்வர்யா ரூமில் படுத்துட்டு, ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குதே, இந்த அருண் என்னை கூப்பிட்டு போயிட்டு அவங்க அம்மாக்காக என்னை பரிகாரம்லாம் பண்ண விட்டுட்டான், கையெல்லாம் எரியுது, தீச்சட்டி தூக்கிட்டு, அதுவும் முட்டியெல்லாம் வேற வலிக்குது, உப்பில் நடந்து வாயில் வேற ஓட்டை போட்டுட்டான், என்னால் முடியவே இல்லைன்னு உருண்டு பறந்துட்டு இருப்பாங்க. அப்போ அருணாச்சலம் வந்துட்டு ஐஸ்வர்யான்னு கூப்பிடுவாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா, இந்த கிழவனுக்கு வேற வேலையே இல்லை, எப்பா பாரு கூப்பிட்டுட்டே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு அப்படியே படுத்துட்டே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அருணாச்சலம் போயிட்டு ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, என்ன வேஷம் இதெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மாமா எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்பு முடியல மாமா அப்படின்வாங்க. என்ன நடிக்கிறியா அப்படின்னு வந்துட்டு அவர் கேட்கும்போது உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு, என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்க, நான் நடிக்கலாம் இல்லை, இதை பாருங்கள் உங்கள் பையன் வாயில் ஓட்ட போட்டுட்டான் அப்படின்வாங்க. என்ன சொல்கிற அப்படின்போது, ஆமாம்மாம்மா நான் அத்தைக்காக கோவிலுக்கு போயிட்டு உப்புலையே முட்டி போட்டு நடந்து தீச்சட்டி எடுத்து இதை பாருங்கள் கையில் கூட காயும், இந்த வாயில் கூட ஓட்ட போட்டாச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே அருணாச்சலம், பரவாயில்ல ஐஸ்வர்யா, உன்னோட அத்தைக்காக நீ இவ்வளோலாம் பண்ணியிருக்கியா, சரி நான் உங்ககிட்ட பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லி தான் கேட்க வந்தேன், நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு, என்னம்மாம்மா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு வந்து கேட்கும்போது அதுக்கு அருணாச்சலம் வந்துட்டு, இல்லை உன்னோட அத்தையோட பீரோவில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து தரணும், உனக்கு உடம்பு முடியல சொல்கிறல, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, இல்லை மாமா இது சின்ன வேலை தானே, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு போயிட்டு அந்த பீரோ ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா பீரோ ஃபுல்லாக பணம் கட்டுக்கட்டாக பணமாக இருக்கும். இந்த சைடில் ஓப்பன் பண்ணால் கோல்டு காயின் பிஸ்கெட் அதெல்லாமே இருக்கும், ஃபுல்லாக வைரம் அப்படின்னு நகை அதெல்லாம் இருக்கும். அதை பார்த்து ஐஸ்வர்யா வந்துட்டு, இவ்வளோ நாளாக இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, இவ்வளோ இருக்குது, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் 10 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு ஒரு லட்ச ரூபாய் எடுத்து அவங்க தெரியாமல் எடுத்துகிட்டு அருணாச்சலம் கிட்ட கொண்டு வந்துட்டு, இந்தாங்க மாமா பணம் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அருணாச்சலமும், சரி இதை உங்ககிட்ட தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து அனுப்பலான்னு நினச்சேன், உனக்கும் உடம்பு முடியல, நானே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஐஸ்வர்யா, இந்தாங்க மாமா சாவின்னு கொடுக்கும்போது, இது நீயே வச்சுக்குமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு, என்ன இது நம்மக்கிட்டே சாவி கொடுத்துட்டு போகிறாரு மாமா, அதிசயமாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ரூம்குள்ளே போயிட்டு பீரோ ஓப்பன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு, அம்மா நீ பீரோ ஃபுல்லாக நகை பணம் இருக்கிறதெல்லாம் நீ பார்த்துருக்கியாம்மா அப்படின்வாங்க. அதெல்லாம் நான் எங்கடி பார்த்துருக்கேன் அப்படின்போது, இதை பாருமா அப்படின்னு வந்துட்டு வீடியோ காலில் காட்டுவாங்க. அதை பார்த்து ராஜேஸ்வரி, இவ்வளோ பணம்லாம் நகை எல்லாமே இருக்குடி, எப்படி இதை நீ ஓப்பன் பண்ண அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு, மாமா தாம்மா சாவி கொடுத்து பணத்தை எடுக்க சொன்னார், அவருக்கு தெரியாமல் நான் 1 லட்ச ரூபா பணத்தை வேறு எடுத்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்வாங்க. அதை கேட்ட ராஜேஸ்வரி, ஏண்டி அவ்வளோ பணம் இருக்குது, வைரம் இருக்குது, நகை இருக்குது, அதெல்லாமே விட்டுட்டு நீ வெறும் 1 லட்ச ரூபா பணத்தை தான் எடுத்து வச்சுருக்கியா, நீ என்ன பண்ணுற தெரியுமா, அந்த பணத்தை அங்கேயே வச்சுட்டு நல்லா வந்து ஒரு பையை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க நகை பணம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கோல்டு காயின் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கூடி அப்படின்னாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யாவோ அவங்க கிட்டே இருக்க பணத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பீரோ லாக் பண்ணிவிட்டு ரூமை விட்டு வெளியே வருவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ மீனாட்சி வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே கரெக்டாக இந்த நேரத்துக்கு தானே வரணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு வரக்கூடாதான்னு யோசிச்சுட்டு இருக்கும். மீனாட்சி போய் ஐஸ்வர்யாவை பார்ப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா, அத்தைக்கு இப்போ எப்படிக்கா இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அத்தைக்கு பரவாயில்ல, மாமா உங்ககிட்ட சாவி கொடுத்துட்டு போனாராமே, அவர் ஹாஸ்பிட்டலேருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னார், அந்த பீரோ சாவியை கூட அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா, அதுவாக்கா, அதை நான் எங்கே வச்சேன்னு தெரியவே
இல்லை, மாமா வேறு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னாரா, அத்தைக்கு வேறு இந்த மாதிரி இருக்கா, ரொம்ப கவலையாக இருக்குது, அதனால எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன் அப்படின்வாங்க. என்ன ஒரு சாவி வச்சது கூடவா நீ மறந்துடுவேன், சரி தேடி வை சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து போயிடுவாங்க. ஐஸ்வர்யா திரும்பவும் அபிராமியோட ரூம்க்கே போவாங்க. அந்த டைம் ராஜேஸ்வரி கால் பண்ணி, என்ன ஐஸ்வர்யா, நான் சொன்ன மாதிரி அங்கேருந்து கோல்டு காயின், பிஸ்கெட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு, போமா நீ வேற, நான் எல்லாத்தையும் எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக அந்த மீனாட்சி வேற வந்து சாவியை கேட்டுட்டா, நான் எடுத்து வச்ச அந்த 1,00,000 வேற வச்சுட்டேன்னு தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ராஜேஸ்வரி, ஏய் அதுக்கு என்னடி இருக்கு, நீ ஒரு டூப்ளிகேட் சாவி பண்ணிடு அப்படின்வாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு, அம்மா இதெல்லாம் நீ ஏற்கனவே பண்ணியிருக்கியாம்மா அப்படின்வாங்க. என்னடி என்னை பார்த்து இப்படிலாம் கேட்குறேன்னு, சரிம்மா சும்மா தான் கேட்டேன், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்வாங்க. நீ என்ன பண்ணுற, ஒரு சோப்பில் அந்த சாவியை வந்து அச்சு எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நம்ம ஒரு டூப்ளிகேட் சாவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் ஃபோனை வச்சுட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஒரு சோப் எடுத்து அதில் அந்த சாவியோட அச்சு எல்லாம் வச்சுட்ருப்பாங்க. அப்போ மீனாட்சி போயிட்டு, ஐஸ்வர்யா பாத்ரூம்குள்ளே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்வாங்க. அக்கா நான் சாவி எங்கே வச்சுருப்பணும்னு ஒரு டவுட், அதனால தான் வந்து பார்த்துட்ருக்கேன், நான் இருங்க கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அச்செல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, அக்கா சாவி கிடச்சிடுச்சின்னு வெளியே வந்துட்டு சாவியை கொடுப்பாங்க. மீனாட்சி அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ ஐஸ்வர்யா அந்த சோப்பு திரும்பவும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளேருந்து எடுத்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கிட்டு, இந்த சாவியை நான் டூப்ளிகேட் ரெடி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பணம் நகை எல்லாத்தையுமே அடிக்கிறேன் அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபா ரொம்ப சோகமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அங்கே நடந்ததெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதை மீனாட்சியும் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தீபா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக அத்தையை நான் சாக விட மாட்டேன், அவங்க நல்லாயிடுவாங்க, அவங்கள நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், இந்த பரிகாரத்தை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மீனாட்சி போய் தீபா கிட்ட, என்னாச்சு நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ பரிகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா, அத்தையை சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட தீபா அப்படியே ஷாக்காகி பார்ப்பாங்க.